சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. அப்புறம் என்னடி அப்புறம்? எப்ப வருவ? நான் எங்கடி போனேன் வர்றதுக்கு? சுந்தரி வேண்டாம். இல்ல மதியம் சாப்பிட எப்ப வருவ? அடியே கிறுக்கச்சி, மத்தியானம் சாப்பிட மத்தியானம் தான் வருவேன். நான் தான் எங்கிட்டும் போகலையே. சீக்கிரம் வந்துரு. என்னடி வளர்ற? வேலைக்கு போகாம இருக்கிற இந்த நேரத்துல என் பேத்தி பைத்தியம் ஆயிட்டாளே. ஐயோ, நான் என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன்? அப்பதான் அவ என்னைய ஓட்டுறா. போப்புல, நான் உன்கிட்ட பேச மாட்டேன், நீ ரொம்ப மோசம். அதான் நான் சங்கதி. ஏத்தா சுந்தரி, லீவ் போட்டுட்டு வீட்லயே இருப்பியா, இல்ல திடீர்னு அப்படியே ஆபீஸ்க்கு ஓடி போடுவியா? பாட்டி, நீ எங்க அம்மா ஆபீஸ் போக சொல்லிருவ போலே. அம்மா என்னோட ஸ்கூலுக்கு வராங்க, மாஸ்டரை பார்க்கணும்ல. வாத்தால நம்ப முடியாது. போற இடத்துல ஏதாவது கலாட்டா நடந்தா உன்னை விட்டுட்டு ஓடி போயிடுவா. செல்வி, நீயும் கூட போ. ஆமா பாட்டி, நீங்களும் வாங்க. நீங்க மாஸ்டர் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க தானே, வாங்க போலாம். சரி, ரெண்டு பேருமே போயிட்டு வரலாம். கொஞ்சம் பொறுங்க, சேகர் கார் எடுத்துட்டு வரட்டும், பிறகு போலாமே. லீவ்ல இருக்கும்போது கார் வீட்டுக்கு வராது அப்பதா. ஏன்? அது உன் வண்டி தானே. அப்பதா, அது ஆபீஸ் வண்டி. ஆபீஸ்ல அவசர வேலை ஏதாவது இருந்தா அது அவங்களுக்கு தேவைப்படும். நாங்க ஆட்டோல போய்க்கிறோம். சரி போ. சரி சீக்கிரம் கிளம்புங்க. வா தமிழ், வாங்க. சரி வா. கைப்பிடி. மாஸ்டர் வீட்டுக்கு போய் பார்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுதான் மரியாதையாவும் இருந்திருக்கும். ஆனா இப்போ யாரோ மாதிரி ஸ்கூல்ல வச்சு பார்க்க போறோம். என்ன நினைப்பாரோ தெரியல. ஆமா சுந்தரி, நம்ம இன்னொரு நாள் வீட்டுல போய் பார்க்கலாம். அதான் நீ சொன்ன மாட்டுக்கு மரியாதையா இருக்கும். இப்ப நம்ம தமிழ் பாப்பாவை விட்டுட்டு வந்துடலாம். அம்மா மாஸ்டர் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. பார்த்ததே இல்லையா? ஐயோ, பார்த்தா உங்க அம்மா எப்படி திட்ட போறாளோ. அவன் மட்டும் சரியா இருந்திருந்தா உங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும். எல்லாம் வீணா போய் இன்னைக்கு தனியா கிடந்து தவிக்கிறான். அம்மா, இன்னைக்கு தான் நீங்க ஆபீஸ் போகாம இருக்கீங்க. ஆமாடா செல்லம், இப்பவே மாஸ்டர் பார்க்கலாம். சரி, இப்பவே போய் பார்த்துடலாம். இன்னொரு நாள் எல்லாருமா அவர் வீட்டுக்கு போய் பார்த்துடலாம். நீங்க நல்ல அம்மா. ஐயோ, சுந்தரி கார்த்திகை பார்த்துட்டா என்ன நடக்க போதோ தெரியலையே. தமிழ் மாஸ்டர் மேல இவ்ளோ பாசமா இருக்கான்னு சுந்தரி சந்தோஷப்பட்டா. ஆனா அந்த மாஸ்டர் கார்த்திக் தான் தெரிஞ்சா என்ன பண்ணுவாளோ. கார்த்திக் தமிழை பார்க்க விடுவாளோ விட மாட்டாளோ. ஏற்கனவே தமிழ் அவங்க அப்பாவை பத்தி கேட்டப்போ சுந்தரி சொல்ல விடாம தடுத்துட்டா. குழந்தைதான் என் உலகம், பிரிச்சிடாதீங்கன்னு அழுதா. இப்ப சுந்தரி கார்த்திகை பார்த்தா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்து என்கிட்ட மறைச்சிட்டீங்களான்னு கேப்பா. என்ன பதில் சொல்றது? இன்னைக்கு நானும் கார்த்திக்கும் வசமா மாட்டிக்கிட்டோம். என்ன நடக்க போதோ தெரியலையே. பாத்துருங்க. இந்தாங்கண்ணா. சரிம்மா. வாங்க வாங்க மாஸ்டர் போய் பார்க்கலாம். மாஸ்டர் பிடி ரூம்ல தான் இருப்பாரு. ஏய் தமிழ் நில்லு. தமிழ் நில்லு, பொறுமையா போ. அத்தை வாங்க வாங்க. அத்தை என்னாச்சு? அத்தை வாங்க போலாம். வாங்க பாட்டி.
அத்தை என்னாச்சு ஏதோ மாதிரி இருக்கீங்க? ஒன்னும் இல்ல சுந்தரி. ஐயோ வாங்க. இதோ வந்துட்டோம். வாங்க அத்தை, போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க சீக்கிரம் வாங்க. அம்மா அங்க இருக்கல, அதான் எங்க மாஸ்டர் ரூம். சரி சரி. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி குடிச்சிட்டு வரேன். நீங்க போங்க. பாட்டி மாஸ்டர் ரூம்ல தண்ணி இருக்கு, அங்கேயே குடிச்சுக்கலாம். வாங்க பாட்டி. அம்மா இதான் மாஸ்டர் ரூம். மாஸ்டர் மாஸ்டர் என்னம்மா கேஸ் மாஸ்டர் காணோம்? சார், கேஸ் மாஸ்டர் எங்க இருக்காரு? அவர் லீவ் போட்டிருக்காரு மேடம். ஓ, மா என்ன? நீ வரும்போது மாஸ்டர் லீவ் போட்டாரு பாரு, எல்லாம் உன்னாலதான். இங்க பாரு, இன்னைக்கு அம்மா நீ கூப்பிட்ட உடனே வந்துட்டேன்ல. வந்துட்டேன். இப்ப சொல்லு, என்னாலயா? இல்ல அப்ப என்னாலதான். அப்படிலாம் இல்லடா, இன்னைக்கு சூழ்நிலை அப்படி. பரவாயில்ல, நம்ம இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். இல்லம்மா, நீ எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் போயிடுவ. இன்னைக்கு தான் வந்திருக்க, ஆனா மாஸ்டர் லீவ் போட்டாரு. அப்ப மாஸ்டரால தான் இப்படி ஆயிடுச்சு. நாம வரது அவர்கிட்ட சொன்னோமா? இல்ல. நாம வரது மாஸ்டருக்கு தெரியாது, மாஸ்டர் லீவ் போட்டது நமக்கு தெரியாதுல்ல. ஆமா. தமிழ், நாம ஒருத்தரை பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க என்ன சூழ்நிலையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பார்க்க போனாதான் இப்படி ஃபீல் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வராது. இப்ப புரியுதா? புரியுதுமா. குட் கேர்ள். குட் அம்மா. நல்ல வேலை இன்னைக்கு லீவ் போட்டிருக்கான். எங்க சுந்தரி கார்த்திகை பாத்துருவாளோன்னு பயமா இருந்துச்சு. தமிழ் தான் புள்ளதான் கார்த்திக்கு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவானோ. ஆத்தா, எப்படியோ இன்னைக்கு இவங்க சந்திக்கிறத தடுத்து என் வயித்துல பாலை வாத்தாத்தா. அத்தை, என்ன யோசனை? வாங்க போலாம். போலாமா? மறுபடியும் உங்களுக்கு எப்ப லீவு? ஏன்டா கேக்குற? மாஸ்டர் பார்க்க போலாம். சரிடா, நிச்சயமா எல்லாருமே அவர் வீட்டுக்கே போய் அவரை பார்த்துட்டு வந்துடலாம்.